ஏமா மாப்பிள்ளை ஒன்று கிடைச்சிருக்கு, பேசிடலாமா? பேசிடலாங்கண்ணா. மாப்பிள்ளைக்கு 39 வயசு ஆகுது, உங்களுக்கு ஓகே தானே? அண்ணா மாப்பிள்ளைக்கு வயசு ஜாஸ்தியாக இருக்குதுங்களே. இப்போ வந்துட்டு போன மாப்பிள்ளைக்கு கூட வயசு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏமா பொண்ணு 30 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, அப்படிதாம்மா வரன் வரும். சரி வைங்க. யார் இவன்? உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை பையன்தான். அவருக்கும் உன் வயசு தான் ஆகுது. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நானே போய் எல்லாத்தையும் தீர விசாரிச்சிட்டேன். மாப்பிள்ளை விட்டுக்கிறவங்களுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா? ஏமா உன் இஷ்டத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க, என்கிட்ட கேட்க வேணாமா? உன் இஷ்டத்துக்கு விட்டு விட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்குது. இதுக்கு மட்டும் நீ சம்மதிக்கல, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நானே போறேன். ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பெத்த இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னால பதில் சொல்லவே முடியல. இப்போ மத்தவங்க உங்ககிட்ட வந்து இதை கேட்க கூடாது, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா நீ என்ன பத்தி யோசிக்கவே இல்லைல்ல? உன்னை பத்தி யோசிக்கலான்னு பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உனக்கு யாரு இருக்கா? மட்டும் நீ சம்மதிக்கல, என்னை நீ உயிரோடய பார்க்க முடியாது. அப்புறம் நீ ஓய்ச்சதுக்கு இருந்துக்கோ. ஃபுல் வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.